சிம்ம ராசிக்கு அதிபதி அதிதேவத சூரிய பகவான். உங்கள் பிரச்சனை, உங்கள் கஷ்டம், உங்கள் நஷ்டம், இன்னல், துன்பம், இடையூறு என்னவா இருந்தாலும் சரி, 2025க்கு முன்ன வரக்கூடிய கஷ்டங்களை நஷ்டங்கள் எல்லாமே ஒழிஞ்சு போகும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில கேதுன்னு ஒரு பாம்பு இருக்கு. நீங்க தான் சிம்ம ராசிக்காரங்க தான் நாக பிரதிஷ்டை பண்ணணும். ஏமாறக்கூடிய ஒரு தருணம் சிம்மராசி பெண்கள் தான் கொஞ்சம் நிறையவே இருக்கு. அன்பா, பண்பா, ஆசையா, அனுசரணையா எல்லாத்தையும் சகஜமா பழகுவீங்க. ஆனா அந்த பழக்கத்தை அவங்க தப்பா மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. 25, 27 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணக்கூடிய ஆண்கள் பெண்கள் தான் உச்ச நிலைமையில இருப்பீங்க. சிம்மராசிக்காரங்க முகநூல்ல வருது, இன்ஸ்டாகிராம்ல வருது, ஃபேஸ்புக்ல வரதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். சிம்மராசி பெண்கள் இன்னைக்கு இருக்கிற காலம் பொல்லாத காலம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில கேது பகவான் ஜாதகத்துல அஷ்டம சனியும் நடந்துகிட்டு இருக்கு. உங்க பேச்சு எடுபடாது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 45, 55, 60 வயசு உள்ள ஒரு பெண்களுக்கும் உங்க அம்மா மாமியாருக்கும் ஆவாது. ரெண்டாவது, சிம்மராசிக்கு அஷ்டம சனி நடக்கு. உங்க உடம்ப நீங்க பாருங்க. உழைச்சு கொடுத்ததெல்லாம் போதும். ஆனா சிம்மராசிக்காரங்க பார்வை கால் தடம் பட்டா அந்த வீடு சுபிக்ஷம் பெறும். சிம்மராசிக்காரங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி KGF. பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 ஆடி மாதம் அற்புதமான மாதம். இந்த ஆடி மாதம் 12 ராசிக்கும் என்னென்ன பலங்கள் கிடைக்க போகுது, என்ன யோகங்கள் கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இந்த 12 ராசிக்காரங்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ஆசைகள் என்ன, உங்கள் தேவைகள் என்ன, இது பூர்த்தி ஆகிறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகளை பண்ணிங்கன்னா இந்த ஆடி மாதத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராதுங்க. சின்ன வழிமுறை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி அதிதேவத சூரிய பகவான். ஆனால் சிம்மராசியில் சூரிய பகவான் இன்னைக்கு ராசிக்கு 12வது வீட்டில் கடகராசியில் சந்திரனுடைய வீட்டில் தான் பயிற்சி ஆகுது. உங்களுக்கு தான் யோகம். இந்த ஆடி மாதம் அம்பாளுக்கு உகந்த மாதம். உங்கள் பிரச்சனை, உங்கள் கஷ்டம், உங்கள் நஷ்டம், இன்னல், துன்பம், இடையூறு என்னவா இருந்தாலும் சரி, 2025க்கு முன்ன வரக்கூடிய கஷ்டங்களை நஷ்டங்கள் எல்லாமே ஒழிஞ்சு போகுது. தேவையில்லாத வர சட்ட சிக்கல்களும் ஒழிஞ்சு போகக்கூடிய தருணமும் உண்டு. நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் தெய்வத்துக்கு, குலதெய்வத்துக்கோ முறையான ஒரு வழிமுறைகளை வழிபாடுகளை நீங்கள் தான் பண்ணணும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் கேதுன்னு ஒரு பாம்பு இருக்குது. நீங்கள் தான் சிம்ம ராசிக்காரங்க தான் நாக பிரதிஷ்டை பண்ணணும். உங்கள் குலதெய்வம் ஊர்லையா சரி, உங்கள் உள்ளூர்லையும் சரி, நல்ல ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து, என் ஜாதகத்திற்கு ராசியில் கேதுன்னு ஒரு பாம்பு இருக்கிறதுனால ஒரு நாக பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லி ஒரு பிரதிஷ்டை ஒன்று பண்ணிக்கிங்க. தலைமுடி கூட கொட்டாது. இல்லைன்னா சிம்ம ராசிக்கார பெண்கள், ஒரு டீனேஜ் பெண்கள், 19 இயர்ஸு 18 இயர்ஸு படிக்கிற குழந்தைகளுக்கு இன்னல் வரக்கூடிய மாதம் ஆடி மாதம் முடிஞ்சு. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏமாறக்கூடிய ஒரு தருணம் சிம்மராசி பெண்கள் தான் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. அன்பா, பண்பா, ஆசையா, அனுசரணையா எல்லாத்தையும் சகஜமாக பழகுவீங்க. ஆனால் அந்த பழக்கத்தை அவங்க தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசியில் உள்ள பெண்கள். சிம்மராசி உள்ள பெண்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தன்மையை உங்கள் தாய் தகப்பன் தான் நிர்ணயம் பண்ணணும். நீங்களா ஆசையா பாசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, காதல் திருமணம் பண்ணிக்கிட்டா நீங்கள் 0. 25, 27 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணக்கூடிய ஆண்கள் பெண்கள் தான் உச்ச நிலைமையில் இருப்பீங்க. சிறு வயசில் கல்யாணம் பண்ணக்கூடிய சிம்மராசி பெண்கள் உங்கள் வாழ்க்கைக்கே, உங்கள் குழந்தை குட்டிகளை பிறந்த அதுங்களுக்கே வாழ்க்கையை வாழக்கூடிய தருணத்தில் மாட்டிக்குவீங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
சிம்மராசிக்காரங்க முகநூலில் வருது, இன்ஸ்டாகிராமில் வருது, ஃபேஸ்புக்கில் வரதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். சிம்மராசி பெண்கள், இன்றைக்கி இருக்கிற காலம் பொல்லாத காலம், ஏமாற்றக்கூடிய ஒரு காலம். நீங்கள் ஏமாந்துருவீங்க, வாழ்க்கையில் ஏமாந்துருவீங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்க தன்மை இருக்கும். ஆனால் சிம்மராசிக்கார பெண்களை அவங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டேன்னா, சிம்மராசிக்கார பெண்கள் மாதிரி ஒரு யோகமானவங்க யாருமே கிடையாதுங்க. அவ்வளோ ஒரு தன்மையானவங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் கேது பகவான் ஜாதகத்தில் அஷ்டம சனியும் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் பேச்சு எடுபடாது. அதனால நீங்கள் கொஞ்சம் பேசுகிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். சிம்மராசியில் உள்ள குழந்தைங்களுடைய தகப்பனுக்கு ஆவாது. தகப்பனை அரவணைச்சு அன்பா பண்பாருங்க. சாமி வேண்டும் போது எங்கள் அப்பாவுக்கு எதுவும் வரக்கூடாது, எங்கள் அம்மாவுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்க சம்பாரிச்சாதான் எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லி வேண்டுங்க. சிம்மராசிக்காரங்களுடைய ட்ரீம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் பிறந்தீங்கன்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும், காரு வண்டி பங்களாவோட வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட கால வயசு ஒரு 35-40 வயசுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுவீங்க சிம்மராசிக்காரங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்மராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தெளிவான அமைப்பில் இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது, இல்லைனா நீங்களும் மாட்டிக்குவீங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 45, 55, 60 வயசும் உள்ள ஒரு பெண்களுக்கும் உங்கள் அம்மா மாமியாருக்கும் ஆகாது. சிம்மராசி பெண்களுக்கும் மாமியாருக்கும் ஆகாது. அனுசரித்து தான் நீங்கள் போகணும். சிம்மராசிக்காரங்களுடைய மூத்த மகனுக்கும் உங்களுக்கும் ஆகாது. சிம்மராசிக்காரங்களுடைய வீட்டுக்காருக்கும் உங்களுக்கும் ஆகாது. அது எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆவாதுன்னு சொல்லலாம், கணவனுக்கு கண்டன்னு சொல்லலாம். உங்கள் பெரிய மகனுக்கும் ஆகாது. அந்த வெறி இருக்கும், உங்களை மதிக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய வெறிலாம் வரும். நீங்கள் தான் ஆடி மாதம் உங்கள் குலதெய்வத்தை வேண்டணும், உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய தெய்வத்துங்களை முறையாக வழிபட்டு பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு தான் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ஆதங்கங்கள் ஆசைகளை தெளிவு பண்ணிக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுடைய இளைய மகன் மேலே தான் நீங்கள் ஆசை பாசம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவர் என்னதான் தப்பு பண்ணாலும் எதுதான் இது பண்ணாலும் சரி, உங்களுக்கு அவங்க மேலே தான் ஆசை பாசைகள் இருக்கும். இது விதியும் கூட. ரெண்டாவது, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடக்கு. உங்கள் உடம்பை நீங்கள் பாருங்கள். உழைச்சி கொடுத்ததெல்லாம் போதும், வீட்டுக்கு உழைச்சதெல்லாம் போதும். உங்கள் ஆரோக்கியத்தை பாருங்கள், தெளிவாக இருங்க. எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையை தெளிவு பண்ணிக்கிட்டு ஜட உடம்பா ஆசைகள் எல்லாம் திறந்து ஆன்மீக ஈடுபாட்டில் சிரிச்ச முகம் சீதேவியாக வாழுங்க. ஏன்னா சிம்ம ராசிக்கார பெண்களோ ஆண்களோ இருவருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட குடல் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதை நம்மளா அதை இது பண்ணிக்க வேண்டாம். விதியுடைய தன்மைங்க அடுத்தவங்களுடைய விதி, அது அவங்களுடைய தன்மைன்னு சொல்லக்கூடிய தன்மையில் போங்க. இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சிம்மராசிக்கார பெண்களுக்கு பெண்களுடைய வீட்டுக்காருக்கு ஆகாது, சிம்மராசிக்காரங்களுடைய மூத்த மகனுங்களுக்கு ஆகாது. ஆனால் சிம்மராசிக்காரங்க பார்வை கால் தடம் பட்டால் அந்த வீடு சுபிக்ஷம் பெறும். சிம்மராசிக்காரங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க. சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் 2025ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, சிம்மராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் எல்லா விஷயங்களிலும் தொட்டதெல்லாம் துவங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்களா, நீங்கள் எதெல்லாம் தொடங்குறீங்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ, அதில் அத்தனை விதமான நல்ல விதமான மாற்றங்களை நீங்கள் உறுதியாக சந்திக்க முடியும். கிட்டத்தட்ட இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம், கவலை, உங்களுக்கு இணை புரியாத ஒரு பிரச்சனை, என்ன பண்ணனே தெரியாத குழப்பங்கள், இதெல்லாம் விட்டு உங்களை விட்டு ஓடி போயிடும்.
குடு குடு குடுன்னு ஓடு அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசை விட்டு அது ஓடி போயிடும். நீங்கள் நீங்களாக இருக்கலாம், தைரியமாக செயல்படலாம், வேகத்துடன் செயல்படலாம். நினச்சதை நினச்ச மாதிரி முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க உண்மையிலேயே தயாராக இருக்குது. அதேபோல் சிம்மராசினியர்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பலவிதமான முயற்சி எடுத்துட்டேன், எனக்கான ஒரு வரன் தேடி என்னால் அமைக்க முடியலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற ஆணாக இருந்தாலும் சரி, அல்லது சிம்மராசி பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேடுவதற்கான அற்புதமான காலகட்டம். நீங்கள் உறுதியாக இந்த ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே முழு முயற்சி எடுங்க. உறுதியாக உங்களுக்கான ஒரு இயக்கம் உருவாகும், ஒரு வெற்றி உண்டு. சிம்ம ராசி பெண்கள் உறுதியாக தயவு செய்து சொல்கிறேன், மறக்காமல் இதை பண்ணுங்கள். கல்யாணம் முடியலை, கல்யாணம் முடிவதில் தடையாக இருக்குது அப்படின்னா இந்த ஆடி மாதம் பூர நட்சத்திரம் வரும் நாளில் மனசார உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் சென்று நம்முடைய ஆண்டாள் அன்னையையும் மற்றும் செங்கமல தாயாரையும் வழிபாடு செய்து, அதுக்கடுத்து பெருமாளையும் வழிபாடு செய்து, காலையில் ஒரு வேளை அல்லது ஏதோ ஒரு வேளையில் விரதம் இருந்து எனக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கை கூப்பி கேட்டிங்கன்னா உறுதியாக ஃபுல் வைப்ரேஷனோடு சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இது கிரகங்கள் கொடுக்கிற சக்தியை விட நம்மளுடைய ஆண்டாள் அன்னை கொடுக்கின்ற அற்புதமான ஆற்றல் என்பதை நீங்கள் மனசார உணர்ந்துக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது கல்யாணம் முடியாத பெண்கள் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சு கணவன் தன்னுடைய செயல்பாடை புரிஞ்சுக்கிறல அல்லது மனைவி தன்னுடைய செயல்பாடை புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கிற சிம்மராசிக்காரங்க யாருனாலும் செய்யலாம். நீங்கள் மனசார செஞ்சு பாருங்களேன், உங்களுடைய உறவு உங்கள் மீது அதிக அக்கறை கொள்வாங்க. உங்களுடைய உண்மையான பாசத்தை மறுபடியும் புரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தவறை உணர்ந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஓகேவா? எங்கேயும் போய் யார்ட்டையும் கேட்க வேண்டாம், யார்ட்டையும் எதுவும் சொல்லவே வேண்டாம். நீங்கள் போய் அங்கே போய் நில்லுங்க, தாயிட்ட போய் சொல்லுங்கள், அவங்க பார்த்துக்குருவாங்க. உங்களுக்கான ஒரு இயக்கத்தை உருவாக்கி தருவாங்க. உறுதியாக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றத்தை உங்களுக்கு உறுதியாக இறை அருள் மூலமாக நீங்கள் பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்தபடியாக நம்முடைய சிம்மராசிக்காரர்கள் சொத்து வாங்குவதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். இடம் மனை யோகம் கட்டாயமாக உண்டு. ஆனால் அதற்கான முயற்சி மட்டும்தான் எடுக்கணும். நீங்கள் கேட்ட அக்ரிமெண்ட்டை போட்டு சயனை போட்டு பத்திரத்தை உங்கள் பேரில் பதிஞ்சிடக்கூடாது. நீங்கள் பதியணும் ஆசைப்பட்டீங்கன்னா உறுதியாக நம்முடைய சிம்மராசிக்காரங்க ஆவணி மாதம் வளர்பிறையில் போய் பதியும். பத்திரம் பதிவதாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க ஆவணி மாதம் வளர்பிறையில் பண்ணும்பொழுது உறுதியாக நல்ல விதமான ஒரு வைப்ரேஷனோட வீடு கட்டி முடிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்க போகுது. இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கொஞ்சம் அதிகமாக என்ன ஆகுன்னா, கோச்சார கிரகங்கள் இந்த ஒரு 15ஆம் தேதி வரையும் நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க ஆடி மாதம் 15ஆம் தேதி வரையும் கொஞ்சம் அதிகமான சிந்தனையை கொடுக்கும். கிரகங்கள் ரொம்ப ஓவராக திங்கிங்கை கொடுக்கும். நிறைய விஷயத்தை அது செஞ்சலாமா, இது செஞ்சலாமா, இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமான்னு யோசிச்சு தலையே சுற்றிருச்சுப்பா அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் அப்படியே நிதானமாக அப்படியே பொறுமையாக உட்காந்து எதை பற்றி டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுக்கு பிடிச்ச இசையை போட்டுகிட்டே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரசிக்க ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல், உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் எதனாலும் சரி என்ன பண்ணுங்கள், போட்டு மைண்டை டைவெர்ட் பண்ணுங்கள். டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான சூழ்நிலை. நீங்கள் அப்படி பண்ணும்பொழுது உறுதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. அதே போல் உங்களுடன் வேலை பார்க்கும் சக தோழிகள், சக தோழர்கள், அதே போல் உங்களுடைய உறவுகளில் உள்ள நண்பர்கள், உறவில் உள்ள உடன்பிறந்த சகோதர சகோதரிகள், இவர்கள் அனைவரிடமும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். முன்கோபம் வேண்டாம். அனுசரித்து போயிட்டீங்கன்னா அவங்களால எதுவும் பாதிப்பு வராது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, சிலர் டிப்ரெஷனை கொடுப்பாங்க, சில பேர் டிஸ்டர்பன்ஸை பண்ணுவாங்க. அப்போ போராடி வெற்றி பெறணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆடி மாதம் நான் சொல்கிற விஷயத்தை செய்யும்பொழுது உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக
உண்டு. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஆடி மாதத்துல மிகப்பெரிய ஒரு நன்மைகள் கிடைக்காட்டிலும் இந்த காலகட்டம் நீங்க சில விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நெருக்கடியான ஒரு காலகட்டத்திலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே செவ்வாயும் கேதுவும் இந்த காலகட்டத்துல இருந்ததுனால மிகப்பெரிய அளவுக்கு கடந்த காலத்துல எல்லாம் பிரச்சனைகளை, போலீஸ் கேஸ், அடுத்து பாத்தீங்கன்னா வழக்குகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, ரோட்டுக்கு வந்து உங்களுடைய குடும்பமே மான மரியாதையை இழக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கடந்த காலத்துல இருந்திருக்கும். இதெல்லாம் நீங்க சற்றும் எதிர்பாராத ஒரு சம்பவங்களாக தான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா சிம்மராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மதிப்பு மரியாதையோட இருப்பாங்க. ஒரு தன்மானத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நம்ம சிம்மராசி அன்பர்கள். அந்த தன்மானத்திற்கும் அந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஒரு பங்கம் விளைவிக்கும் விதமாக தான் இந்த செவ்வாய் கேது என்ற கிரகங்கள் மிக பெரிய அளவுல உங்களை ஒரு அவமானப்படுத்திட்டு இருக்குது. அந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த மாதம் 29ஆம் தேதி ஜூலை மாதத்துல பெயர்ச்சி ஆகிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே தலைக்கு வந்தது தலபாகையோட போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இணங்க சில பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் விடுதலை ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா அந்த விவாகரத்து செட்டில்மெண்ட் அப்படின்றது இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பெரிய அளவுக்கு ஜீவனாம்சம் அப்படின்ற அமௌண்ட் கொடுக்காம ஏதோ உங்களால முடிந்த சில உதவிகளை அந்த ஜீவனாம்சமாக உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கறதன் மூலமாக அந்த விவாகரத்திலிருந்து மிகவும் எளிமையாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனாலும் இந்த சிம்மராசி அன்பர்கள் தன்னுடைய மனைவி வழி குடும்பத்தார்கள் மூலமாக அதிகப்படியான அவமானங்களையும் எப்ப பார்த்தாலும் ஒரு தேவையில்லாத அசிங்கங்களையும் அவங்க எப்போதுமே உங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் எங்க அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 பேர் கூடுற இடத்துலதான் உங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தேவையில்லாத அவமானங்களை என்னைக்கோ ஒரு சின்னதா யதார்த்தமான ஒரு சொன்ன சொல்லாகப்பட்டது இன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு. அந்த பாதிப்புல எல்லாம் இருந்து நீங்க எவ்வளவோ சரி பண்ணணும்னு முயற்சி எடுத்தாலும் கூட, ஏன்னா உங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றணும், குழந்தைகளினுடைய ஒரு எதிர்காலத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நீங்க சில முயற்சிகள்லாம் பண்ணிருப்பீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே ஒரு தோல்வியில தான் முடிஞ்சிருக்கும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு. அதனால விவாகரத்து வழக்குகள் எல்லாமே இந்த மாதம் முடிவடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. இந்த காலகட்டத்துல இந்த சிம்மராசி என்பர்கள் தன்னுடைய வேலை வாய்ப்புக்காக நிறைய நீண்ட தூரம் அலைஞ்சிட்டீங்க, நிறைய கம்பெனி ஏறி இறங்கிட்டீங்க, எந்த ஒரு கம்பெனிலையும் உங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது கிடைக்கல. ஆனா இந்த ஆடி மாதத்துல ஒரே ஒரு வாரம் நீங்க செய்யக்கூடிய அந்த ஒரு தெய்வ வழிபாடாகப்பட்டது, நீங்க ஏற்கனவே செய்த அந்த தெய்வ வழிபாட்டின் பிரதிபலனாக தான் அந்த வேலை வாய்ப்புன்றது மிக அருமையாக கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் 11ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு வெளியூர் இடமாற்றம், வெளிநாடு மாற்றம்ன்றது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு அத்தியாவசியமான அமைப்பாக இருக்கு. யாரெல்லாம் நாங்க வெளியூருக்கு போக மாட்டோம், வெளிநாட்டுக்கு போக மாட்டோம் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேலைன்றது கண்டிப்பா கிடைக்காது. நாங்க இந்த இடத்துல இருந்து மூவ் பண்றதுக்கு நாங்க தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வாரமே அந்த வேலை வாய்ப்புன்றது முழுமையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு கடனின் தொந்தரவுகள் அப்படின்றது எக்கச்சக்கமா ஏதோ ஒரு இடத்துல தேவையில்லாம மாட்டிக்கிட்டீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அங்க போய் நீங்க உங்களுடைய தெரிந்த நபர்கள் சொல்லிட்டு உங்க கூட இருக்கிறவங்களுக்கு சில கடனாக கொடுத்துருப்பீங்க அமௌண்ட் எல்லாம், அதெல்லாம் திரும்பி வராமல் அங்க வாங்கினவங்க வேற நாட்டிற்கு இடம்பெயர்ந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்கள கூட கான்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க. அங்க அதே மாதிரி வெளிநாட்டுல கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் அல்லது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேற ஒரு கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி நீங்க உங்களுடைய தொழிலை செய்யும் போது அதுல இருந்து மிகப்பெரிய ஏமாற்றங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மாதத்துல இருந்து இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்க போகுது. குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரிவுகள் எல்லாமே ஒன்று சேர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரிவுகள் கொஞ்சம் கீழே உட்கார்ந்து பேசுனீங்க அப்படின்னா, மனம் விட்டு பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அந்த குழந்தைகள்னால இந்த பிரிந்த குடும்பங்கள் மீண்டும்
சேர்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூலினி, பிரத்யங்கரா, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான உக்ர தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணணும். சூழினி எல்லாம் கேட்டீங்கன்னா சில பேருக்கு செய்வினை எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அந்த டயத்துல நம்ம அந்த தெய்வத்தை எல்லாம் பிரார்த்தனை பண்ணணும். பிரத்யங்கரா பாத்தீங்கன்னா திருஷ்டி தோஷம் அதிகமா இருக்கு, நம்ம வீட்டை விட்டு வெளியில போனாலே ஊர்க்காரங்க கண்ணெல்லாம் நம்ம மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பிரத்யங்கரா வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கு. செய்வினையும் இருக்கு, திருஷ்டி தோஷமும் இருக்கும், தேவையில்லாத அந்த இடதோஷமும் இருக்கு. இருக்கிற இடத்துல உங்களை வாழ விடாம சில பேர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த 2 தெய்வ வழிபாடை இந்த ஆடி மாதத்துல நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. இந்த தெய்வத்தை நாங்க எப்படி பிரார்த்தனை பண்ணணும் மேடம்? ஆடி மாதம் எல்லா நாட்களுமே அம்மனுக்குரிய உகந்த நாட்கள் இருக்கிறதுனால எந்த நேரத்துல உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, ஏன்னா இப்போ இந்த காலத்துல ஒரு விரைவான ஒரு உலகத்துல இருக்கிறீங்க, ஃபாஸ்டா எல்லாத்தையுமே நீங்க அடுத்தடுத்து ஒரு மென்டல் டென்ஷனோட உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த சிம்மராசி நண்பர்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியப்பட்ட நேரமோ, இல்ல மேடம் எனக்கு மிட் நைட்டு ஒரு 12 மணில இருந்து ஒரு 2 மணி வரைக்கும் ஃப்ரீயா இருப்பேன் மேடம், அந்த டயத்துல எனக்கு தூக்கமும் வராது, எதுவுமே வராது, ஆனாலும் கடைசி பாத்தீங்கன்னா ஒரு 2 மணில இருந்து ஒரு 4 மணிக்குள்ள நாங்க தூங்கிடுவேன், அடுத்து பாத்தீங்கன்னா 6 மணில இருந்து எனக்கு வேலை ஆரம்பிச்சிடும். எப்படியாகலாம் அந்த கால நெருக்கடிகளை இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்கள் உங்களுக்கு எந்த டைம் நல்ல டைமா தோணுதோ அந்த டயத்துல வீட்டுல உட்காந்தே தாராளமாக பிரார்த்தனை பண்ணலாம். எந்த மாதிரியான பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயிலுக்கு போனீங்கன்னா எலுமிச்சம்பழம் மாலை போட்டு பிரார்த்தனை பண்ணலாம். வீட்டுல இருந்தீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை அந்த தெய்வத்திற்கு படைத்து நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுடைய தேவைகள், உங்களுடைய நீண்டகால பிரச்சனைகள், நீண்டகால வியாதிகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.